அனைத்து ஜோதிட சொந்தங்கள் மாணவர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இந்த தலைப்பு ஒரு வித்தியாசமானது. கிரகம் உச்சமானால் ஆபத்தா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட போகிறேன். அதாவது பெரும்பாலும் ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் உச்சமானால் நல்லது, கிரகங்கள் ஆட்சியானால் நல்லது அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லக்கூடிய சில விஷயம். ஜோதிடத்தில் எதுவுமே நிரந்தரமான ரூல் கிடையாது. ஒரு விதி இருக்கும், அந்த விதிக்கு இன்னொரு மாற்று விதி வந்துடும். அப்போ ஒரு கிரகம் ஆட்சியானால் சேனைக்கு தளபதி அப்படின்னு புலிப்பாணி சித்தர் எழுதுகிறாரு. 2 கிரகங்கள் ஆட்சியானால் மன்னவன் அப்படின்னு எழுதுகிறாரு. 3 கிரகங்கள் ஆட்சியானால் வேந்தன் அப்படின்னு எழுதுகிறாரு. அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றப்ப திடீர்னு புலிப்பாணி சித்தர் என்ன சொல்கிறாரு, தாய்மகள் ஏசல் என்ற ஒரு நூலில் கிரகம் உச்சமானா அவனுக்கு ஆபத்து அப்படிங்கிறார். என்னைய ஆபத்து அப்படின்னா சிறைச்சாலைக்கு போயிடுவேன், அதாவது ஜெயிலுக்கு போயிடுவேன் அப்படிங்கிறார். என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது, கிரகமெல்லாம் உச்சமானால் நல்லது அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். இவர் உச்சமானால் ஜெயிலுக்கு போயிடுவேங்கிறாரு அப்படின்னு. தாய்மகள் ஏசல் என்ற நூலில் ஒரு பாட்டு இருக்குது. இந்த வீடியோனுடைய கடைசி பகுதியில் அந்த பாட்டவே உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த கிரகத்தினுடைய விளக்கம். சூரியனத்தை சொல்கிறார். மேசத்தில் சூரியன் உச்சம். இப்படி கிரகம் உச்சமானால் ஜெயிலுக்கு போவாங்களா அப்படின்னா கிடையாது. யார் போவா அப்படின்னா மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் உச்சமாக கூடாது அப்படின்னு புலிப்பாணி சித்தர் தன்னுடைய தாய் மகள் ஏசல் என்ற நூலிலே சொல்லுகிறார். மகர லக்கணத்துக்கு சுக்கிரன் 4வது இடத்துக்கு உச்சமாவார். பெரும்பாலும் 4ஆம் இடத்துல உச்சம் பெற்ற கிரகம் இருந்தால் தாய்க்கு தீர்க்க ஆயுள் என்றும் வாகன யோகம் கிடைக்கும் என்றும் வீடு வாசல் இதெல்லாம் கிடைக்கும் என்றும் சுகஸ்தானம் என்பதால் அவன் சுகமாக வாழ்வான் என்பதுதான் பொதுவான ஜோதிட விதி. ஆனால் மகர லக்கணத்துக்கு மட்டும் சூரியன் உச்சமடையக்கூடாது அப்படின்றார். அவற்றை நான் கேட்டேன், மறுபடியும் ஏதாவது இருக்கான்னு இருக்குன்னாரு. அதையும் சொல்லிருங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்து பாருங்க, மீன லக்கணத்துக்காரனுக்கும் 2ஆம் இடத்துல சூரியன் உச்சமானா அந்த சூரியனுடைய திசை, சூரியனுடைய புத்தி அல்லது சூரியனுடைய சார வாங்கினவனுடைய திசை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா அவன் சிறைவாசம் அனுபவிப்பான் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இந்த உச்சம் பெறுவது பாருங்க. அதுக்கடுத்து சூரியன் உச்சமாகி சனியும் உச்சமாயிருச்சு அப்படின்னா இதுவும் ஒரு சிக்கலான ஒரு அமைப்பு. 2 கிரகங்கள் உச்சம் பெற்றால் அவன் வேந்தனுக்கு சமமானவன் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்கு. இங்கே ஒரு சிக்கல் கொடுக்குது. ஏன்னு கேட்டால் சூரியன் தன்னுடைய 7வது பார்வையால் உச்சம் பெற்ற சனியை பார்க்கிறது. சனி தன்னுடைய 7வது பார்வையால் உச்சம் பெற்ற சூரியனை பார்க்கிறது. ஏற்கனவே சூரியனும் சனியும் பகை கிரகங்கள், அப்பா மகன். இருந்தாலும் ஜோதிட சாஸ்திரத்திலே இது பகை கிரகங்கள். இந்த 2ம் ஒன்றோடு ஒன்று பார்க்கும்போது பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு கருத்து இருக்கு. இப்ப சூரியன் வலிமையா சனி வலிமையா அப்படின்னா பகலில் பிறந்த ஜாதகனுக்கு சூரியன் வலிமையாக இருக்கும். இரவிலே பிறந்த ஒரு ஜாதகருக்கு சனி இங்கே வலிமையாக இருக்கும். அப்ப லக்கணத்திலிருந்து சனி எத்தனாவது பாவகத்தில் இருக்கிறார், சூரியன் எத்தனாவது பாவகத்தில் இருக்கிறார் என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த விதிக்கு பேர் என்ன தெரியுமா?
உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சைக்கு போனாலும் பிச்சை இல்லை என்பதுதான். உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சைக்கு போனாலும் பிச்சை இல்லை. சனி திசை சூரிய புத்தி அல்ல சூரிய திசை சனி புத்தி வரும்போது சொல்லன்னா துயரத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்றார். அப்ப பொதுவா ஒரு கிரகம் உச்சமடைகிறது நல்லதுதாயா. ஆனா சில விதிவிலக்குகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்துட்டு நீ முடிவு எடுத்துக்க அப்படின்றார். நம்ம விதிவிலக்கு தெரியாம ஒரு ஜோதிடத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம கணிப்பு தவறுதலாக போயிடும். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மகர லக்கணத்துக்கு சூரியன் உச்சமாக கூடாது. அடுத்து மீன லக்கணத்துக்கு சூரியன் உச்சமாக கூடாது. மூணாவது பாயிண்ட், உச்சனை உச்சன் பார்க்க கூடாது. உச்சனை உச்சன் பார்க்க கூடாது, பார்த்தா பிரச்சனை. நீசனை நீசன் பார்க்கலாம். நீசனை நீசன் பார்த்தால் நினைப்பதை முடிக்க வல்லான். அவன் என்ன நினைக்கிறானோ அதை அடைஞ்சு முடிஞ்சிருவானா. அப்ப நீசன் நீசன் பார்க்கறது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடுது. இங்கே பிளஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஆயிடுது. அப்போ மேத்தமெட்டிக்ஸ் தான் ஜாதகம், ஜாதகம் தான் மேத்தமெட்டிக்ஸு. பாருங்க அந்த பாட்டு, மேடத்தில் கதிரோ நிற்கில் மேதினியில் சேயடையும் பலனை மெல்ல மறைவல்லோர் விதிநூலை மகிழ்ந்துரைப்பாய் இனக்கறிந்தாய் தாயே அது கேள் மோச வஞ்சகன். மகரத்தில் லக்கணமாக வந்து சூரியன் 4ஆம் இடத்துல உச்சமானால் மோச வஞ்சகன், கொடிய ஜென்மன், மேதினியில் நலமாக வாழ்வான். வாழ்க்கையில் நல்லா வளமாக வாழுவான். பொல்லா மகர மீன உயிரானால் மைந்தன் சிறைக்காவல் கொள்வான் மகளே. தாய்மகள் ஏசல் என்ற நூலில் 37வது பக்கத்தில் இந்த பாட்டு இருக்குது. அதை இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன், அதை நீங்கள் எழுதி வச்சுக்குங்க. இதுதான் அந்த புலிப்பாணி சித்தர் எழுதிய மிக பழமையான நூலுங்க. அந்த காலத்தில் எழுதின ஒரு நூல் புலிப்பாணி சித்தர். இப்போ பாருங்கள், முதன்னு இது 1958 வந்து பதிப்பிச்சிருக்காங்க. ஆனால் அது எழுதுனது 1987. 58லே முதல் பதிப்பு வந்துருச்சு. இந்த காப்பி வந்து 1987 வந்தது. இப்போ நான் சொன்னது வந்து 37வது பக்கம், தாய்மகள் ஏசல் 300ல் 37வது பக்கத்தில் இந்த இருக்காருங்க. மேசத்தில் கதிரோ நிற்கில் மேதினியில் சேயடையும் பலனை மெல்ல மறைவல்லோர் விதி நூலை மகிழ்ந்துரைப்பாய் எனக்கரியதாயே அது கேள் மோச வஞ்சகன், கொடிய ஜென்மன், மேதினியின் நலமாக வாழுவான். பொல்லா மகர மீனம் உயிரானால் மைந்தன் சிறைக்காவல் கொள்வான் மகளே. இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.